வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌஃபன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்க மாட்டோம், சீன தூதுவர் உறுதி. புறக்கோட்டை பஸ் நிலையத்திற்கு சேதம் விளைவிப்போருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக நாடாளுமன்றம் முன் பாரிய போராட்டம். பலசக்தி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும், எதிர்க்கட்சிகள் கொந்தளிப்பு. பதிலடி கொடுத்த அமைச்சர் நலிந்தார். இன்று முடங்கிய வைத்தியசாலைகள், ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நோயாளர்கள். புத்தாண்டு விளையாட்டு விழாக்களை ஏற்பாடு செய்யும் போது மிகுந்த அவதானம் எச்சரிக்கும் சுகாதாரத்துறை. மதுபான சாலைகள் மூடப்படும் நாட்கள் அறிவிப்போம். லங்கா சதோஷவில் பொருட்களுக்கு தட்டுப்பாடா, வெளியான முக்கிய அறிவிப்போம். கடுமையான மின்னல் தாக்கம், 13 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தை பரபரப்பாக்கிய சீன தம்பதி. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட எந்த சூழலிலும் இடமளிக்கப் போவதில்லை என இலங்கைக்கான சீன தூதுவர் கே சென்ஹாங் தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கரிய ஸ்ரீ சந்தானந்த பௌத்த கல்லூரியில் குறைந்த வருமானம் பெறுகின்ற 350 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். மேற்காசிய மோதல்களினால் உலகில் சில நாடுகள் தற்போது எரிபொருள் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. ஆனால் இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எந்த நேரத்திலும் வழங்க சீனா தயாராக உள்ளது. ஒருவேளை நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவானால் இலங்கையில் இயங்கி வருகின்ற சீனாவின் ஸ்னோஃபெக் நிறுவனம் ஊடாக அந்த நிலைமை வெற்றிகரமாக கையாள முடியும். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு சீன அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவளிக்கும். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும் என்று சீனா விரும்புவதாகவும், எவ்வாறாயினும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளவும் இலங்கைக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் சீனா விழிப்புடன் இருப்பதாகவும் தூதுவர் மேலும் தெரிவித்தார். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷன் கரி பாரிஸின் லாட்சப்பல். புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை காலை பஸ் நிலையத்திற்கு நேரடி கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். பஸ் நிலையத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுவது ஒரு திட்டமிட்ட குழுவின் செயல் என்று சுட்டிக்காட்டிய அவர் இதனை தடுக்க கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக பெண்கள் கழிவறைகளில் பொருத்தப்பட்டிருந்த நீர்க்குழாய்கள் முதல் நாள் திருடப்பட்டிருந்தன. அவை மீண்டும் பொருத்தப்பட்ட நிலையில் நேற்றிரவு 2வது முறையாக அவை கலற்றி செல்லப்பட்டுள்ளன. இது அறியாமையினால் செய்யப்படுகின்ற செயலல்ல, மாறாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு சதி முயற்சி. அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பொதுமக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இந்த நிலையை கட்டுப்படுத்த இன்று விசேட பாதுகாப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளது. அடுத்த 3 மாத காலத்திற்குள் பஸ் நிலையத்தின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக இலங்கை விமானப்படையினர் ஒத்துழைப்பு வழங்க இணங்கியுள்ளார்கள். தற்போது அங்குள்ள சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதால் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த மேலதிக கேமராக்களை பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மேலும் தெரிவித்தார். மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை பதவி விலகுமாறு கோரி இன்று நாடாளுமன்றத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எரிசக்தி அமைச்சராக கடமையாற்றி வரும் குமார ஜெயக்கொடி ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த விவாதம் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் நிலக்கரி கொள்வனவில் பாரியளவு மோசடி இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தி வரும் பின்னணியில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதேவேளை போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. பத்ரமுள்ள தியத உயனவிற்கு அருகில் நாடாளுமன்றத்திற்குள் உட்பிரவேசிக்கின்ற சந்தையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மக்கள் ஆணையை மதிப்பதாக இருந்தால் வலுசக்தி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் அவருக்காக அரசாங்கம் முன்னின்று வாதிடக்கூடாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். வலுசக்தி அமைச்சருக்கு எதிராக இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நாட்டின் மக்கள் ஆணையை மதிப்பதாக இருந்தால் இந்த அரசாங்கத்தில் உள்ள 159 உறுப்பினர்களும் இந்த மோசடிக்காக முன்னிற்க முடியாது. விலை மனு வழங்கப்பட்ட விதம் தவறானது என்று கணக்காய்வாளர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட விலை மனு மற்றும் அது தொடர்பான விடயங்கள் அனைத்தும் தவறானவை என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் நிலக்கரி கொள்வனவில் நடைமுறையில் பாரிய முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கா நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இந்த மோசடிகள் காரணமாக நாட்டுக்கு சுமார் 30 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய திட்டமிட்ட கொள்ளை என்று அவர் விமர்சித்தார். விநியோகஸ்தர்கள் முறையாக பதிவு செய்யப்படுவதற்கு முன்னரே அவர்களுக்கு ஏல விற்பனை வழங்கப்பட்டுள்ளன. கணக்காய்வாளர் நாயகத்தின் ஆலோசனைகளை மீறி 42 நாட்களாக இந்த விலைமனு காலம் 21 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில ஊழல் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயற்படும் வகையில் நிலக்கரியின் கலோரி அளவு வேண்டுமென்றே திருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டமா அதிபரின் இறுதி இணக்கம் கிடைப்பதற்கு முன்னரே இந்த விலைமனுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் இலங்கையின் நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு நிலக்கரி விநியோகிக்கின்ற செயல்முறை தற்போதைய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதல்ல என்றும் இது கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் ஒரு நடைமுறை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலக்கரியின் தரம் குறைவாக காணப்பட்ட சந்தர்ப்பங்களில் விநியோகஸ்தர்களிடமிருந்து பாரிய தொகை அபராதமாக அறவிடப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தினார். முதலாவது கப்பலுக்கு 2.07 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதமும், இரண்டாவது கப்பலுக்கு 4,36,000 அமெரிக்க டாலர் அபராதமும், ஏனைய கப்பல்களுக்கு முறையான வரிசைப்படி அபராதங்கள் அறவிடப்பட்டுள்ளன. நிலக்கரி இறக்குமதியின் போது ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் நிதி இழப்புகள் குறித்து ஆராய்வதற்காக மொரட்டுவை மற்றும் ஸ்ரீ ஜேவர்த்தன பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்களை கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போதைய கொள்முதல் செயல்முறைகள் அனைத்தும் சட்டபூர்வமாகவும் முழுமையான வெளிப்படை தன்மையுடனும் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த அவர் எந்தவிதமான ஊழல்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என்று உறுதியளித்தார். திருகோணமலை தோப்பூர் பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்று வெள்ளிக்கிழமை 2வது நாளாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தூர பகுதிகளிலிருந்து வைத்திய சேவை பெறுவதற்காக வந்த நோயாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தமது வேலைகளை விட்டுவிட்டு பிரயாண கஷ்டங்களுக்கு மத்தியில் வைத்திய சேவையை பெறுவதற்காக வருகை தந்தால் இங்கு வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன் காரணமாக தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக வைத்திய சேவையை பெறுவதற்காக வருகை தந்த நோயாளர்கள் கவலை தெரிவித்தனர். எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று காலை 8 மணி முதல் 48 மணித்தியால பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக புத்தாண்டு விளையாட்டு விழாக்களை ஏற்பாடு செய்யும் போது மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளிப்புறங்களில் நடத்தப்படுகின்ற விளையாட்டு நிகழ்வுகளை காலை 10 மணிக்கு முன்னதாக நிறைவு செய்யுமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விளையாட்டுத்துறை வைத்தியர் நிபுணர் ருவான் ஜேசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் புத்தாண்டு விழாக்களில் மரதனோட்டம், சைக்கிள் ஓட்டம் உள்ளிட்ட பல வெளிப்புற விளையாட்டுகள் இடம்பெறவுள்ளன. இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றவர்கள் நாளின் பொருத்தமான நேரத்தை தேர்ந்தெடுப்பது அவசியமாகும். சூரிய ஒளியில் நேரடியாக நின்று விளையாடும் நிகழ்வுகளை காலை 10 மணிக்குள் நிறைவு செய்ய வேண்டும். மாலை நேர நிகழ்வுகளை 3 மணிக்கு பின்னர் ஆரம்பிக்க வேண்டும். அத்துடன் இவ்வாறான போட்டிகளில் பங்கேற்பவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடித்து உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்க வேண்டும். அதிகப்படியான களைப்பு அல்லது தசைப்பிடிப்பு ஏற்பட்டால் அது வெப்ப அதிகரிப்பின் அறிகுறியாகும். அத்தகைய நிலையில் உடனடியாக விளையாட்டிலிருந்து விலகி நிழலான இடத்திற்கு சென்று நீரை குடித்து உடல் வெப்பத்தை தணித்துக் கொள்ள வேண்டும். விழா ஏற்பாட்டாளர்கள் விளையாட்டு மைதானங்களில் குளிர்ந்த நீர் மற்றும் ஐஸ் கட்டிகள் போன்ற முதலுதவி வசதிகளை தயார் நிலையில் வைத்திருப்பது அவசியமாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எதிர்வரும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு மதுபானம் விற்பனை செய்வதற்கான மதுவரி அனுமதி பத்திரம் பெற்ற இடங்களை மூடுவது தொடர்பாக மதுவரி திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
அதன்படி எதிர்வரும் 13 மற்றும் 14 ஆகிய 2 தினங்களில் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு பிறப்பினை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட வேண்டும் என்று பிரதி மதுவரி ஆணையாளர் ரோஷான் பெரேரா அறிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற மதுவரி குற்றங்கள் மற்றும் புகையிலை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்த முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கு திணைக்களத்தின் செயல்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்ட 1913 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துமாறு அந்த அறிக்கையில் மேலும் கோரப்பட்டுள்ளது. லங்கா சதோச விற்பனை நிலையங்களில் ஏற்பட்டுள்ள தற்காலிக பொருட்கள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை அதிகளவில் கொள்வனவு செய்து சேமித்து வருகின்றனர். இந்த திடீர் தேவையால் சதோஷவின் சில கிளைகளில் தற்காலிக பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக லங்கா சதோஷவின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் இஷார கொடமென தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு போதுமான அளவு பொருட்கள் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. விலைமன நடைமுறைகள் காரணமாக விநியோகத்தில் சிறு காலதாமதம் ஏற்பட்டிருந்தாலும் இன்று மற்றும் நாளை கிளைகளுக்கு தேவையான பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்துள்ளோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் பலத்த மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவர்லியா ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பலத்த மின்னல் தாக்கங்களுடன் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எச்சரிக்கையின்படி இரவு 11 மணி வரை 13 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 7 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டு தேசிய வெசாக் பௌர்ணமி தின கொண்டாட்டங்கள் இடம்பெறும் மே 30 அடுத்த நாள் பொது விடுமுறை தினம் அல்ல என தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட 2025 5ஆம் மாதம் 27 தேதியிடப்பட்ட 2438 கீழ் 22 இலக்க வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை திருத்தப்படவில்லை என அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வருட வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு அடுத்த நாள் விடுமுறையா என பல தரப்பினரும் வினவியதாக தொழிலாளர் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி அதிவிசேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட சட்ட ரீதியான விடுமுறை நாட்களின் எண்ணிக்கை 8 ஆகும் என அவர் விளக்கம் அளித்துள்ளார். அந்த விடுமுறை நாட்களில் இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி 2026 ஆண்டில் பின்வரும் தினங்கள் மட்டுமே பொது விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 15 வியாழக்கிழமை தைப்பொங்கல் தினம், பிப்ரவரி 4 சுதந்திர தினம், ஏப்ரல் 13 திங்கட்கிழமை தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு முந்தைய தினம், ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு தினம், மே மாதம் 1 வெள்ளிக்கிழமை சர்வதேச தொழிலாளர் தினம், மே மாதம் 2 சனிக்கிழமை வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு அடுத்த நாள், ஆகஸ்ட் 26 புதன்கிழமை மீலாதுன் நபி, டிசம்பர் 25 வெள்ளிக்கிழமை நத்தார் தினம். மேற்குறிப்பிட்ட தினங்கள் மட்டுமே 2026 ஆண்டிற்கான பொது விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் திணைக்களம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. நிதி மோசடிகளுக்கு பயன்படுத்தப்படும் 50 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சட்டவிரோத பொருட்களுடன் 2 சீன பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 35 மற்றும் 31 வயதுடைய சீன நாட்டு தம்பதியினரே விமான நிலையத்தின் கிரீன் சேனல் ஊடாக பொருட்களை கடத்த முயன்ற போது கைது செய்யப்பட்டனர். குறித்த நபர்கள் சீனாவிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்துள்ளதாக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்களது பயண பொதியிலிருந்து 84 பயன்படுத்தப்பட்ட ஆப்பிள் கையடக்க தொலைபேசிகள், 10,000 சீன தயாரிப்பு சிகரெட்டுகள் மற்றும் 40 கிலோகிராம் சீன பாக்கு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சீன பிரஜைகள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் போலீசாரின் விசேட விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. கொழும்பு ஹோமாகம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 2 மாணவ குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் அதே பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
குறித்த பல்கலைக்கழகத்தினால் நேற்று சித்திரை புத்தாண்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த புத்தாண்டு விழாவின் அனைத்து நடவடிக்கைகளும் மாலை 6 மணியளவில் நிறைவடைந்துள்ளன. அதன் பின்னர் பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று இரவில் தனியார் விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்துள்ளது. அந்த விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மாணவி ஒருவர் கழிவறைக்கு சென்றுள்ளதுடன் அவர் பின்னால் ஒரு மாணவனும் சென்றுள்ளார். அதனை கண்ட அந்த மாணவியின் நண்பர், அதாவது உயிரிழந்த மாணவன், அவளுக்கு பின்னால் சென்ற மாணவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். அந்த நேரத்தில் தாக்குதலுக்குள்ளான மாணவனின் நண்பர்கள் குழு ஒன்று தாக்குதல் நடத்திய மாணவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த அந்த மாணவரை விடுதி ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் குறித்த மாணவன் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் நிக்க தலுவத்த வெல்லவ பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக தற்போது 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வீதி சமிக்கைகளை கடைபிடிப்பதற்கு யாழ்ப்பாணத்தில் இன்று விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை தடுப்பதற்கும் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்தில் இன்று வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போலீசாரும் தன்னார்வ இளைஞர் அமைப்புகளும் இணைந்து இன்று ஆரியகுளம் சந்தியில் உள்ள வீதி சமிச்சையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வை முன்னெடுத்தனர். இதன்போது சந்தியில் உள்ள சமிச்சையில் பாதசாரிகள் கடக்கும் கடவையில் அவர்களுக்கு இடையூறாக நிறுத்தியுள்ள வாகனங்களை அகற்றியும் அவர்களை எச்சரித்தும் விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். இதேவேளை குறித்த நிகழ்வில் வித்தியாசமான முறையில் இவர்கள் வேடமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் காரைநகர் தங்கோடையை புறப்படமாகவும் மருதடி வீதியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கனகேஸ்வரி சுவாமிநாதன் அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மண்டைதீவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பிலிப்பையா சகாயராசா அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் வவுனியா புதிய கோவில் குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பவளரட்னம் செல்வமரன் அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் விடத்தற்படையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நடராசலிங்கம் மகேந்திரராசா தாசன் அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.